பார்வதி நமக்கு பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பா பந்தனம், நமக்கு அந்த பாதுகாப்பு நம்ம உடல்லே வந்து தங்கிக்கிற மாதிரி இந்த ரக்ஷா பந்தனம், கங்கணம் கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கங்கணம் கட்டுதல் எதுக்கு பார்ப்போம் அப்படின்னா, உடம்பும் மனசும் சுத்தமா இருக்கும். தேகமும் மனசு வந்து சுத்தமா இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த ஒரு காரியமும் செய்ய முடியும். மனசுல ஒரு நினைச்சுக்கிட்டு உடம்பு ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தா அது சரியாக வருமா? வராது இல்லையா? அதுக்குதான் இந்த கங்கணம் அப்படின்னு பார்த்தோம். இந்த கங்கணம் கட்டுறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னா, இதை வந்து சுவாமி கோசர கங்கணம் கட்டுறது கிடையாது, சரிங்களா? நம்ம கோசரம் கட்டிக்கிறோம். ஏன்னா நம்ம இந்த ஆலயத்துல இது ஒரு பணி செஞ்சுட்டு இருக்கோம். மனசு ஒரு வேலையா இருக்காது நமக்கு. இந்த மனசு வந்து உடம்பு வந்து வேலை எடுத்துட்டு இருக்கோம். மனசு என்னன்னா, அங்க போனா வண்டியில போனா இந்த எடுத்துட்டு போகணும், அங்கே எடுத்துட்டு போகணும், நமக்கு அந்த எண்ணங்கள் போயிட்டு இருக்கோம். அப்போ அங்க என்ன வேலை செய்யறோம், விட்டுருவோம். மனசு அப்ப ஏதாவது அசங்காரம் காரணம் போட்டு விட்டோம்னா கண்டிப்பாக நடக்கும். இந்த கங்கணம் கட்டணும் அப்படின்னா மனசும் வேகமும் ஒரு நிலையா நடக்கும், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இதுல வாசுகி அப்படின்ற ஒரு பாபம் ஆவாரம். இந்த வாசுகி பாபம் ஆவாரம்ன்றதுனால இந்த கயிறு இருக்கு இல்லையா, அதுல வாசுகி மஞ்சள் கூட்டு கட்டும்போது வாசுகி அதுல வந்து இந்த வாசுகி வரும்போது நமக்கோ இல்ல நம்ம குடும்பத்தாருக்கோ இல்ல ஏதாவது இடத்தில் வரும்போது அந்த பாம்பு என்ன பண்ணுமா, வயிற்றுல வாயில வந்து போட்டு முடியும். இந்த எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நமக்கு நல்லபடியா நடக்கிறதுக்கோசம் அந்த வாசுகி அப்படின்ற பாம்பு வந்து கண்ணம். அதுக்குதான் கங்கணத்தை கட்டும்போது சுத்தமாக இருந்தால் போதும், சரிங்களா? செருப்பு போடக்கூடாது, அப்படின்னா கிடையாது, சரியா? மனசும் உடம்பும் சுத்தமா இருக்கும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 2 விஷயம் சுத்தமாக இருந்தால் போதுமானது. இந்த மண்டல பூர்த்தி ஆதி சுவாமிக்கு வந்து நம்ம போல செய்யறோம் அப்படின்னா நமக்கு இன்னைக்கு கங்கணம் கட்டிக்கிறோம். சுவாமிக்கு கும்பாபிஷேகம் அன்னைக்கு சுவாமிக்கு கங்கணம் கட்டிருக்கோம். அன்னில இருந்து நமக்கு கணக்கு இது வந்து கணக்கு வராது. ஏன்னா நம்ம இந்த கும்பாபிஷேகத்துல பணி செய்யறதுக்கு இந்த கங்கணத்தை கட்டிக்கிறோம், சரிங்களா? அன்னில இருந்து 12 நாள் நம்ம வந்து கணக்கு போடும்போது அது வரைக்கும் மனசார யார் இருக்கணும் விருப்பம் இருந்தீங்க அப்படின்னா அந்த மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நிறைய நம்ம நடந்துட்டு நடக்காத காரியம் கூட அந்த கங்கணம் வந்து நமக்கு வந்து நடத்தி கொடுக்கும். ஏன்னா அப்ப நம்ம உடம்புல வெறும் நேர்மறையான எண்ணங்கள், வெறும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும்தான் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ எந்த விஷயமும் நம்ம சாதிச்சு மேல வந்துடணும். அதுக்குதான் சபரிமலைக்கு மாற போகணும், சுத்தமா இருக்கணும் இல்லையா? அதுக்குதான் வந்து ஒரு பூஜையோ இல்ல ஒரு புரஸ்காரம் பூஜை செய்யும் போதும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் பேச முடியாது, நான் மறந்துடுவேன், வேற ஒண்ணும் இல்லை. அதுக்குதான் நம்ம மாலை போடுறதோ ஒரு விரதம் இருக்கிறதோ அதுக்குதான். இப்ப மாலை போடுறதெல்லாம் பேசவே போச்சு. எல்லாம் காலையில மாலை போட்டுட்டு 3 நாள் ஃபுல்லா இருந்துட்டு அடுத்த நாள் மாலை போட்டுக்கிறாங்க. என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 3 வேலையை சாப்பிடறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது? சுவாமி கோசம் நம்ம உடம்பு கோசம் ஒரு வேலை சாப்பிடாம அந்த மாலை போட்டுட்டு நம்மளால முடிஞ்ச நாள் இருக்கலாம், 48 நாள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய மனித உடம்பு வந்து தோல்வி சதவீதம் ஆனது. அவ்வளவுதான் நமக்கு வந்து தாக்கு பிடிக்குமா அப்படின்னா சில பேருக்கு ஆகும், சில பேருக்கு ஆகாது. நம்மளால எத்தனை நாள் முடியுமோ அத்தனை நாள் ஒரு பொழுது இருந்து வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போடாம சாப்பிட்டு இருந்து பாருங்க, அதனுடைய தன்மையே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா வெங்காயம் பூண்டு அப்படின்னா பூமி கீழே இருந்து கிடையாது. அது என்ன பண்ணும்னா நம்மளுடைய எண்ணங்களை வந்து மாற்றிடும், சரிங்களா? நீங்களா பெரியவங்களா இருக்கிறீங்க, நான் பெருசா பொதுவா ஓப்பனா சொல்ல முடியாது. அதனால உங்களுக்கு அதனுடைய அந்த எண்ணங்கள் என்ன பண்ணும், தேவையில்லாத எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ள போயிட்டு இருப்போம். ஏதோ ஒண்ணு கண்ணுக்கு போனோம், ஏதோ அப்படியே மனசு வந்து ஒரு நிக்காது. அதுக்கோசரம் தான் மாற போறது. அது நம்ம சுத்தமா இருக்கணும்னா இப்ப சுத்தமா இல்லை. காலையில மத்தியானம் சாயங்காலம் 3 வேலையும் சாப்பிடுறோம்.
ஏன்னா என்னென்ன சாப்பிடக்கூடாது எல்லாத்தையும் சாப்பிடணும், அந்த மாதிரிதான் இருக்கும். அது என்ன ஆயிடுச்சுன்னா அதனால வந்து நமக்கு பிரயோஜனப்படாது. அதனால இந்த கங்கணம் கட்டுற விஷயம் யாரு மண்டல பூர்த்தி வரை இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ தாராளமாக இருக்கிறோம். நம்ம சுவாமிக்கு செய்யற வந்து ஒரு பொது பணி. இதை செய்யும் போது என்னன்னா நம்ம ஒரு 10 லட்ச ரூபாய் பேங்க்ல போட்டோம்னா என்ன வட்டி வரும், நமக்கு கண்ணு முன்னாடி வட்டி வரும். ஆனா இது அப்படி கிடையாது. நமக்கு நம்மளுடைய சந்ததிகள் பின்னாடி வர சந்ததிகளுக்கு புண்ணியம் அப்படின்ற ஒரு வட்டி நமக்கு வந்து கிடைக்கும். இந்த கோயில வந்து நம்ம மற்ற கோயில் கும்பாபிஷேகம் பண்றாங்க, இங்க வெளியே எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வெளியூர்ல ஒரு கும்பாபிஷேகம் பண்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கடைசி நாள் தான் போவோம், தண்ணி போட்டுக்கிட்டு சாமி கும்பிட்டு வந்துருவோம். அம்மாவா இல்லையா, அதுதான் நடக்க போகுது. ஆனா நம்ம ஊர்ல இந்த சின்ன கிராமத்துல 4 கால வேலை ஹோமம் பண்ணி பூஜை பண்ணணும்னா பெரிய விஷயம். இந்த 4 காலத்துல நம்ம இங்க கலந்துட்டாதான் நமக்கு என்ன செய்யறாங்க உங்க கும்பாபிஷேகம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். இதை நாங்க வந்தோம், எங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் சொல்லிட்டு சாமி குடிச்சிட்டு போயிட்டோம் அப்படின்னா அதனால பிரயோஜனப்படாது. உங்களுக்கும் தெரியும், இந்த 4 நாள் இருந்து பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியும். அதனால இந்த கங்கணம் கட்டிட்டு 12 நாள் வந்து விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம், முடியாது அப்படின்றவங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள மகாமங்கேற்கு ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து கங்கணம் விசர்ஜனம் பண்ணிக்கலாம். நாங்க பண்ணுவோம், இதை பூஜாரி வந்து கட்டிடுவாரு. அதனால எல்லாருமே கங்கணம் கட்டிக்கலாம். பசங்களுக்கு கங்கணம் கிடையாது, சரிங்களா? கட்டி பிரயோஜனம் இல்லை, கட்டுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால பசங்களுக்கு கங்கணம் கட்டுறது இல்லை. பெரியவங்க எல்லாரும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கங்கணம் கட்டிக்கும், சரிங்களா? பூஜாரி முதல்ல பூஜாரி வாங்க. மாமா நீ கட்டி அவட்ட கட்டிக்கோங்க. लघु बारह को लघु नहीं घटी नहीं गोदू बैठ नहीं घटी